முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் நான் கை கூப்பி கெஞ்சி கேட்கின்றேன். உன் முருகனப்பா உன்னிடம் தனியாக பேச வேண்டும் பிள்ளையே. மிக பெரிய விஷயம் ஒன்று நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது. அப்பா உன்னிடம் ஒன்று சொல்லவே நீண்ட நேரமாக காத்து இருக்கின்றேன் பிள்ளையே. அப்பா நான் சொல்வதை என்றாவது நீ கேட்பாயா? உண்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் பொழுது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே பிள்ளையே. எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும். அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வா பிள்ளையே. கவலை எதற்காக? எதற்காக உனக்கு இத்தனை பயம்? முருகனப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது தான். அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவது இல்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் பிள்ளையே. மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய். அப்பா ஒன்றை சொல்கின்றேன் கேள். நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் கண்ணீருமாய் படுகுழியில் அமிழ்ந்து போய் இருக்கலாம். ஆனால் வருத்தப்படாதே. பொறுமையை கடைபிடி. கவலையை விட்டொழி. அமைதியாக இரு. உன்னுடைய துக்க நாட்கள் அனைத்து முடிந்து போய் விட்டது. விரைவில் அனைத்து இன்பங்களையும் நீ பெற போகின்றாய். உனது வேண்டுதல்கள் எனது செவிகளில் கேட்கப்பட்டு விட்டன பிள்ளையே. அது நிறைவேறியே தீரும். உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி தர போகின்றேன். அதுவரை பொறுமை நம்பிக்கையோடு கோபம் தவிர்த்து நில். உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா நிச்சயம் உனக்கு வாக்கு தருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷம் ஒன்று நிகழ்ந்து அதனால் நீ பூரிப்படைய போகின்றாய். இத்தனை நாட்களாக கஷ்டத்தை பார்த்த நீ இனி சந்தோஷமாக இருக்க போகின்றாய். ஓம் முருகா.